வெத்தலை யூரிக் ஆசிடை கம்மி பண்ணும் அப்படிங்கிறது எத்தனை பேர்த்துக்கு வந்து தெரியும்? இந்த வெத்தலையை நம்மளோட முன்னோர்கள் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க ரெகுலராகவே. ஆனால் இது நடுவில் வந்து இப்போ நம்ம யாருமே யூஸ் பண்ணுறது இல்லை. காரணம் என்னன்னா, இந்த வெத்தலைக்கு நடுவில் புகையிலையை வச்சு சாப்பிடும் போது அது வந்து ரொம்ப உடம்புக்கு வந்து கெட்டது உண்டு பண்ணும். ஆனால் வெறுமா இந்த வெத்தலையை மட்டும் சாப்பிடும் போது உடம்புக்கு வந்து இது ரொம்ப நல்லது பண்ணும். ஃபர்ஸ்ட் இது வந்து ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால நம்ம ஃபர்ஸ்ட் வெத்தலை மென்று சாப்பிடும்போது நமக்கு வாயில் இருக்கிற பிரச்சனைகள், துர்நாற்றம் வருதோ அப்படி இல்லைன்னா வந்துட்டு மவுத் அல்சர்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அது எல்லாமே கிளியர் பண்ணி கொடுக்கும். அப்புறம் டைஜஸ்டிவ் ப்ராப்பர்ட்டி இதில் இருக்கிறதுனால நம்ம சாப்பிட்ற உணவு வந்துட்டு செரிமான சக்தி வந்துட்டு உண்டு பண்ணும் இந்த வெத்தலை சாப்பிடும் போது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸ்லாம் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இந்த ஜாயிண்ட்டுங்களில் வந்து வரக்கூடிய இது வீக்கம், அதனால வரக்கூடிய வலியை வந்து நம்ம கம்மி பண்ணோம். கூடவே இது வந்து நீர்பெருக்கி சேர்க்கைகள் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த யூரிக் ஆசிட் லெவலை வந்துட்டு இது வந்து கம்மி பண்ணுங்கிறது ரிசர்ச்ல வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த யூரிக் ஆசிட்னால என்னென்ன தொந்தரவுகள்லாம் வருது அப்படின்னா, இது வந்து கரெக்டாக நம்மளோட யூரின்ல வெளியே போகாதனால கிட்னியில் வந்துட்டு ஸ்டோன் ஃபார்மேஷன் ஆகுறதும், நம்மளோட இதயத்தில் வந்து பிரச்சனை உண்டு பண்ணுறதும் இதெல்லாம் நடக்கும். ஸோ இது வந்து நம்ம வெத்தலை சாப்பிடும் போது கண்டிப்பாக யூரிக் ஆசிட் லெவல் வந்து கம்மி பண்ணி கொடுக்கும். இது வந்து காரமாக இருக்கும், நான் எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு ஒரு சில பேர் கேட்டிங்கன்னா, இதில் வந்து கொஞ்சமாக ஜீரகமோ கொஞ்சம் வந்து மிளகும் சேர்த்திட்டு உங்களுக்கு ஒரு பிஞ்சளவு வந்து வெல்லம் ஏன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்தி சாப்பிட்டு வாங்க. டெய்லியும் வந்துட்டு இது மாதிரி ஒன்று சாப்பிடும். இது வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. இதை சாப்பிட்டு வந்தால் வெத்தலையோட ஃபுல் யூசஸ்மே நம்ம உடம்புக்கு வந்து சேரும்.